கோவில் சொத்துக்களின் தற்போதைய நிலை, ஆக்கிரமிப்பு மற்றும் உரிமை தொடர்பான விவகாரங்கள் குறித்து அரசு முழுமையான வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என தமிழக பாஜக தொழில்துறை வல்லுநர் பிரிவின் மாநில ஒருங்கிணைப்பாளர் சுந்தர்ராமன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள சுந்தர்ராமன் நம்முடன் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். கோவில் சொத்துக்கள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறீர்கள். தற்போது தமிழகத்தில் கோவில் நிலங்கள் தொடர்பாக ஆக்கிரமிப்புகளை அகற்றி மீட்கும் பணி நடைபெற்று வருகிறது. எப்படி சார் பாக்குறீங்க? சார் வணக்கம். முதலில் ஒரு விஷயத்தை மிகவும் தெளிவாக சொல்ல விரும்புகிறோம் சார். இது விவசாயிகளுக்கு எதிரான ஒரு பிரச்சனைக்காக நாங்க எழுப்ப விரும்பல. இது ஒரு அரசியல் செய்வதற்கான பிரச்சனையுமே அல்ல. நாங்க கேட்கறது என்ன அப்படின்னா, இது கோவில் சொத்துக்களை சட்டப்படி பாதுகாப்பது, அதே நேரத்தில் உண்மையான விவசாயிகளின் உரிமைகளையும் பாதுகாப்பது பற்றிய ஒரு முக்கியமான சட்டம் மற்றும் நிர்வாக விவகாரம். திடீர்னு ஒரு லேண்ட்ல இருக்கிற ப்ரோஹிபிட்டரி ஆர்டரை லிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மூலமாக நீங்க அதுக்கு அடிப்படையான முடிவு எடுப்பதற்கு காரணம் எந்த லீகல் பேக்ரவுண்ட், இந்த முடிவுக்கு பின் முழுமையான சட்ட ஆய்வு, வரலாற்று ஆவணங்களின் சரிபார்ப்பு நடைபெற்றதா என்பதை நாங்க முதல்ல கேட்கிறோம். ஈனாம் நிலம்னா என்றன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பண்டைய காலங்களில் முன்னாடி மன்னர்களும் சரி, கோவில்ல பணியாற்றிய சில அர்ச்சகர்கள், இசை கலைஞர்கள், சமையல் வேலை பார்க்குறவங்க உள்ளிட்டவர்கள் அனைவருக்கும் சம்டைம்ஸ் அவங்களுக்கு ரிவார்டு, சேலரி, சம்பளம் கேஷா கொடுத்துருப்பாங்க. சில இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க நிலமா கொடுப்பாங்க. என்ன மாதிரி நிலம் அப்படின்னா, இந்த நிலங்களை பெரும்பாலும் பார்த்தோம்னா கோவில் பராமரிப்பு மற்றும் ஒரு சில குறிப்பிட்ட சமய சேவை சர்வீஸ் லேண்ட்னு சொல்லுவோம், தொடர்ந்து செய்வதற்காக வழங்கப்படும். இவை அனைத்தும் முழுமையான தனியார் சொத்துக்கள் என்று ஒரே வார்த்தையில் கூற முடியாது. இதுக்கு முக்கியமாக ஒரு எவிடன்ஸ் பேஸ்டு டாக்குமெண்ட் இருக்கு. அரசு தயாரிக்கும் முக்கியமான டாக்குமெண்ட் பார்த்தோம் அப்படின்னா IFRன்னு சொல்லுவாங்க, இனாம் ஃபேர் ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இனாம் ஃபேர் ரெஜிஸ்டர் உள்ள பதிவுகளுக்கு நீதிமன்றங்கள் கூட நிறைய இடத்துல உயர்ந்த ஆதார மதிப்பை, எவிடன்ஸ் வேல்யூன்னு சொல்லுவோம், கொடுத்திருக்காங்க. அவை சரியானவை என்று சட்டப்பூர்வ முன்னோக்கும் நிறைய இடத்துல ஒரு பிரசிடென்ஸ் கூட நம்மளுக்கு இருக்கு. அதனால பல வழக்குகளில் கோவில் இனாம் தாரர்கள் இருந்தால் கூட மேல்வாரம், அடிவாரம் சொல்லி 2 ரைட் இருக்கு. இதை சட்டப்பூர்வமாக வெரிஃபை பண்ணி அந்த ப்ரோஹிபிட்டரி ஆர்டர்ல லிஸ்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்றதுதான் எங்களுடைய முக்கியமான கேள்விகள் சார். சார், இப்போ கரூர் மாவட்டத்தில் இருக்க 4 கோயிலினுடைய சொத்துகள் மீதான பரிவர்த்தனை தடை அவசரமாக நீக்கப்பட்டது ஏன் அப்படிங்கிற கேள்வியை முன்வச்சிருக்கிறீங்க. இருப்பினும் கூட புதிதாக பொறுப்பேற்ற அரசு பல்வேறு கோவில் நிலங்கள் மீட்கப்படும், ஆக்கிரமிப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பத்தி எப்படி சார் பாக்குறீங்க? சார், அது சரியா நடந்தது அப்படின்னா நல்ல விஷயம். நாங்க கேட்கறது இது மாதிரியான லார்ஜ் எக்ஸ்டென்ட் ஆஃப் லேண்ட், டெம்பிள் இஷ்யூஸ் ஆல்ரெடி ஒரு பர்னிங் இஷ்யூவா போகுது. அப்படிங்கும் போது கோர்ட் மூலமாக எந்த ஒரு அதிகாரியுமே சுயமோட்டாவா ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணாம சட்டப்பூர்வமாக கோர்ட்ல டிக்ளரேஷன் ஆஃப் டைட்டில் அப்படின்னு அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அது மூலமாக ஒரு ஆர்டர் வாங்கணும். அப்புறமாக ஆர்டர் பண்ணும்போது ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் 2 சைடும் கவுண்டர் ஃபைல் பண்ணுவாங்க, ப்ளீடிங்ஸ் நடக்கும். ஸோ அது மூலமாக ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கலாம். எல்லா ரெஜிஸ்டரும் ஃபேரா பண்ணிருப்பாங்க. டிக்ளரேஷன் ஆஃப் டைட்டில் மூலமாக அந்த ஒரு கோர்ட் ஆர்டர் வாங்கி நீதிமன்றத்தை அனுமதியை பெற்று அது ஒரு லீகல் டியூ டிலிஜென்ஸ் பண்ணி அந்த ஆர்டரை ஃபைனல் ஆர்டர் பாஸ் பண்ணிருக்காங்களா. இப்ப கூட இது எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிருக்கோம், இதுதான் விஷயம் அப்படின்றத ஒரு ஃபுல் டிரான்ஸ்பரன்சியா ஒரு ஒயிட் பேப்பர் ரிலீஸ் பண்ண சொல்லிதான் நம்ம கேட்கிறோம். ஏன்னா அதுல நிறைய குழப்பங்கள் இருக்கு. அதே மாதிரி கூட முக்கியமா நான் சொல்ல விரும்புறது ஒரு பிளாங்கெட் ஆர்டர் இப்ப கொடுத்துருக்காங்க 3000 ஏக்கருக்கும். இது சிச்சுவேஷன் பேஸ்ட். அதுல சில பார்சல் மொத்தம் பாத்தீங்கன்னா 471 சர்வே இருக்கு. அதுல கேஸ் டு கேஸ் அது சிச்சுவேஷன்ஸ் மாறும் சில இடத்துல. ஸோ அதனால முதல்ல நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த 471 சர்வே எண்களுக்கான அனைத்து ஆவணங்களையும், குறிப்பாக இனாம் ஃபேர் ரெஜிஸ்டர், செட்டில்மெண்ட் ரெஜிஸ்டர், சட்ட ஆலோசனைகள் பொதுமக்கள் பார்வைக்கு வெளியிட வேண்டும். 2வது, சட்ட நிபுணர்கள், வருவாய்த்துறை, தொல்லியல் நிபுணர்கள், இந்து சமய அறநிலையத்துறை, கோவில் பிரதிநிதிகள், விவசாயிகள் ஆகியோர் அடங்கிய ஒரு குழு, ஒரு ஹை லெவல் கமிட்டி ஃபார்ம் பண்ணணும். 3வது, அந்த ஆய்வு முடியும் வரை இந்த பிளாங்கெட் ஆர்டரை நடைமுறைப்படுத்துவதை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க வேண்டும். இதுதான் நாங்கள் வலியுறுத்தோம் சார்.
இணைப்பில் வந்து கோவில் சொத்துகள் தொடர்பாக தமிழக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று வலியுறுத்தியிருப்பது தொடர்பான விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார்.